வெல்கம் டு சிம்பிள் ஜெய் தமிழ். இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஜேடுவான்னு சொல்லியிருக்கு ஃபார் எக்ஸாமு. இப்போ வரைக்கும் எல்லாரும் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் போட்ட பிளேலிஸ்ட்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லா கான்செப்ட்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜேடுவான் சீரிஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பிளேலிஸ்ட்டு. ஓகே. இன்னும் பார்த்தீங்கன்னா நாளைக்கே எக்ஸாம் வருது. என்னென்ன பண்ணணும் அந்த மாதிரி நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில். மொதல் விஷயம் பயப்படாதீங்க. எப்படி இருந்தாலும் எக்ஸாம் தான். வருதோ வரலையோ போயிட்டு கொடுத்துருங்க எக்ஸாமை. வரும் நம்பிக்கையில போங்க, நல்லா பண்ண நம்பிக்கையில போங்க. இன்னொன்று என்ன சொல்லலாம், 2 பேப்பர் இருக்கு, பேப்பர் 1 பேப்பர் 2. 9 o'clock ஒரு ஷிஃப்ட், நெக்ஸ்ட் 2 o'clock ஒரு ஷிஃப்ட், அந்த மாதிரி இருக்கும். 9 to 12, நெக்ஸ்ட் 2 to 5 அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்க முதல் பேப்பர் நல்லா பண்ணலன்னா செகண்ட் பேப்பருக்கு ஒரு சான்ஸ் இருக்கு, அதுல ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணலாம். நீங்க வந்துட்டு முதல் பேப்பர் நல்லா பண்ணிட்டு அப்படியே சோர்ந்து போயிட்டீங்கன்னா செகண்ட் பேப்பர் மிஸ் ஆயிடும். அந்த மார்க் ஆட் பண்றது தான் ஜே அட்வான்ஸ்டு. ஸோ முக்கியமானது. ஸோ அதுவும் பண்ணுங்க, சோர்ந்து போயிடாதீங்க. என்னதான் பண்ணாலும் 2 பேப்பர் ஒழுங்கா பண்ணுங்க. ஸோ இன்னும் என்ன சொல்ல வந்தேன்னா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு கொண்டு சொல்ல வந்தேன். முதல்ல அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிருங்க. அதுக்கப்புறமா டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு பேரா சிக்னேச்சர் இருக்கணும் அதில். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா ஆதார் கார்டு, அதுக்கப்புறமா உங்கள் ஸ்கூல் ஐடி சம்திங் ஏதாச்சும் ஒரு ஐடியை கொண்டு போய்கிட்டு பென் எடுத்துகிட்டு போங்க. அவங்க புக்கு அவங்க கொடுப்பாங்க. ஒரு புக்லெட் ஒரு பேப்பருக்கு இருக்கும். ஸோ 2 பேப்பர் தான் 2 புக்கில் கொடுப்பாங்க. ஸ்டார்டிங் ஆஃப் தி எக்ஸாமில் ஒரு புக்லெட் கொடுப்பாங்க. பேப்பர் 1க்கு ஒரு புக்லெட், பேப்பர் 2க்கு ஒரு புக்லெட். ஸோ அது சஃபிஷியண்டாக இருக்கும் இல்லாமல் போடுறதுக்கு. நிறைய பேஜஸ் இருக்கும். இன்னும் என்ன சொல்ல வந்தேன்னா, ஜே அட்வான்ஸ் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பொறுமையாக யோசிச்சுட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்டில் 17 கொஸ்டின் இருக்கும். ஸோ 3 சப்ஜெக்ட்னா இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 54 கொஸ்டின், 57 கொஸ்டின் கிட்ட இருக்கும். இப்போ 19னா 57, 18னா 54, அந்த மாதிரி 17னா 51 கொஸ்டின், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு 50 கொஸ்டின் அட்டன் பண்ண போறீங்க. 3 மணி நேரம் இருக்கு. நீங்க எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ண அவசியமே கிடையாது. முதல்ல எல்லா கொஸ்டினும் ரீட் பண்ணி பாருங்க. பொறுமையா போங்க. என்னதான் டைம் டேக்கன், எல்லா கொஸ்டின் டைம் டேக்கனாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பொறுமையாக போங்க. டைம் வேஸ்ட் ஆகுது நினைக்காதீங்க. ஒரு கொஸ்டின் போட்டால் கூட உங்களுக்கு ஒரு போனஸ், உங்களுக்கு ஒரு பூஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நீங்கள் சேம் மார்க்கில் உங்களுக்கு 1000 ரேங்க் இருப்பானுங்க, இப்போயே சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. முதல்ல எல்லா கொஸ்டின்ஸும் பாருங்கள். எது உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக தெரியும்ட்டு அது முதல்ல அட்டன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரிய ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ண உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த கான்ஃபிடன்ஸை வச்சு தான் ஃபுல் எக்ஸாம் நீங்கள் பண்ணணும். இப்போயே சொல்லிட்டேன். அந்த ஒரு சின்ன ஒரு கொஸ்டின் கான்ஃபிடன்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் நீங்கள் பண்ணுறீங்க, முதல்ல உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச சப்ஜெக்ட் மாதிரி பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்கணும், கெமிஸ்ட்ரி ஆரம்பிங்க. மேக்ஸ் பிடிக்கணும், மேக்ஸ் ஆரம்பிங்க. பிடிக்கணும்ல, உங்களுக்கு என்ன நல்லா தெரியும் அந்த மாதிரி பாருங்க. பிடிக்கணும், நல்லா எது தெரியும், எந்த சப்ஜெக்ட் நல்லா தெரியும், அது முதல்ல ஆரம்பிங்க. இப்போ ஃபிசிக்ஸ்னா ஃபிசிக்ஸ் ஆரம்பிச்சுட்டு அதை முதல்ல ரீட் பண்ண ஆரம்பிங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு ரீட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ரொம்ப நல்லா தெரிஞ்சது கொஸ்டின், ரொம்ப நல்லா கான்செப்டுவலான கொஸ்டின் அவங்க கேட்டிருப்பாங்க. நீங்கள் எல்லா கொஸ்டினும் முதல்ல ரீட் பண்ணி எது உங்களுக்கு தெரியும், நீங்கள் முதல்ல அவேர்னஸ் வந்துடணும். ஸோ இதெல்லாம் நமக்கு தெரியும். ஒரு 5 கொஸ்டின்ஸ் ஃபுல்லி தெரியும், இன்னொன்று போட்டால் வரும், அந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லி தெரியுது முதல்ல அட்டன் பண்ணுங்க. ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸும் அடுத்த கொஸ்டின் நல்லா வரும். மைண்ட் நல்லா ஒர்க் ஆகாமல் இருக்கும். அந்த சின்ன கான்ஃபிடன்ஸாக ரொம்ப முக்கியம். ஸோ தெரிஞ்ச கொஸ்டின் முதல்ல ஆரம்பிங்க. எதுவாக இருந்தாலும் ஓகே தான். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு 10 கொஸ்டின் அட்டன் பண்ணுங்களேன். 10 × 4 40 ஒரு சப்ஜெக்ட்ல எடுத்துட்டாலே எவ்வளோ பெருசு. ஸோ 40 ஒரு பேப்பரில் ஒரு சப்ஜெக்ட்ல நான் சொல்கிறேன். 40 ஒரு 30 to 40 மார்க்ஸ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. 30 to 40 மார்க்ஸ். ஸோ சில பேப்பரில் வராதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 30-20ன்னு வச்சுப்போம். ஏதாச்சும் ஒரு இது மாதிரி 30-20 உங்களுக்கு 80 வருது. 80 ஆக்சுவலாக அடுத்த பேப்பரில் எல்லாமே பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு நீங்கள் டார்கெட் என்னன்னா 140 150 அந்த மாதிரி வச்சுக்கோங்கண்ணா. டார்கெட் எப்படி சொல்கிறது, ஒரு 140 150 வச்சுக்கிட்டீங்கனாலே ஈஸியாக ஐடிக்குள்ளே போயிடலாம். அதோட நீங்கள் இதை வந்து ஜென்ரல் கேட்டகரி நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஈஸி வேணும், அந்த மாதிரி ஒரு டாப் காலேஜ் இது வேணும்னா மினிமம் நீங்கள் 150 180 எடுத்தாலும் ஆகணும். ஒரு பேப்பருக்கு 90 மார்க்ஸ் எடுக்கணும். ஸோ அது ஈஸி கிடையாது, நான் ஈஸின்னு சொல்ல வரல. ஆனாலும் நீங்கள் வந்துட்டு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் நம்மளால் அட்டன் பண்ணுங்கள். அதனால ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். அந்த கான்ஃபிடன்ஸ் தான் நீங்கள் ஃபுல்லாக எடுத்து போவீங்க. சப்போஸ் இன்னும் ஃபர்ஸ்ட் பேப்பர் உங்களுக்கு எதுவுமே தெரிலனா ஒரு சின்னதாக கம்மியாக தான் தெரிஞ்சிருக்குன்னா பரவாயில்ல, ஓகே. செகண்ட் உங்களுக்கு தெரியும், அந்த சோர்ந்து போயிட்டு இந்த பேப்பரும் முடிஞ்சிடும் அந்த மாதிரி நினைக்காதீங்க. ஸோ நடுவில் அந்த பிரேக்கில் ரெஸ்ட் எடுங்க. நல்லா தூங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. கான்செப்ட் மறந்துட்டீங்கன்னா அதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க. அதுக்கப்புறமா போயிட்டு எக்ஸாமை கொடுங்க. காலைல டைமுக்கு போயிருங்க. அதனால் டைம் லேட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் அந்த அவசரத்தில் எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. ஸோ டைமுக்கு போங்க. அப்படியே ஈஸியாக சில்லாக எதுவும் கஷ்டப்படாமல் ஈஸியாக போயிட்டு வாங்க. ஈஸியாக மார்க் வாங்கலாம், கஷ்டமே கிடையாது. வந்தாலும் ஓகே, வரனாலும் ஓகே.
எதுனாலும் பார்த்துக்கலாம் அந்த மாதிரி நினச்சிட்டு போங்க ஈஸியாக. அப்படி நினச்சா கூட உங்களுக்கு மார்க் வந்துடும், இல்லைன்னு நடந்துறீங்க. ஸோ பொறுமையாக பண்ணுங்க, அவசரமே கிடையாது. ஜெய் மீன்ஸ் மாதிரி ஒரு பேப்பருக்கு 25 கொஸ்டின் 75 கொஸ்டின் நீங்கள் 50 கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க. ஆனால் நான் 75 கொஸ்டின் குட்டி தான், ஆனால் 50 பெருசு தான், அதெல்லாம் சொல்ல. ஆனால் 75 பேர் டக்கு டக்கு நீங்கள் பண்ணணும். ஆனால் இது குட்டியாக இருந்தால் கூட கம்மியான நேரத்தில் தான் பண்ணணும். ஒரு கம்மியான ஸ்பீடில் அதிகமான நேரத்தில் தான் பண்ணணும். ஸோ நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். எந்த ஸ்பீடும் வேணாம். பொறுமையாக ஒரு ஸ்டெப்பு எழுதி கிளியராக ஆன்சர் வரும். வந்தாலும் உங்களுக்கு அந்த சின்ன கான்ஃபிடன்ஸ் வரும். அந்த கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம். அடுத்த கொஸ்டின் போடலான்ட்டு இன்க்ரீஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் நீ பண்ணது. ஸோ ஈஸியாக மார்க் வாங்கலாம். அப்படி நடிச்சிட்டு போங்க, ஈஸியாக மார்க் வாங்குறோம். ஆல் தி பெஸ்ட். இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு எக்ஸாம் வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நாளைக்கு எக்ஸாம் முடியுது, அதுக்கப்புறமா ட்ராப்லெஸ்க்கு நான் சொல்லியிருந்தேன், ட்ராப்லெஸ்க்கு ஒரு வீடியோ வரும், டைம் எப்படி எடுத்தீங்க வரும். அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் கேட்டிருந்தீங்களோ கண்டிப்பாக ஒரு வீடியோ வரும், ஜோசா சீசா எல்லாமே வரும். ஸோ ஸ்டே டியூன். ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணிட்டு வாங்க.